ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramas Yummy Kitchen. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக ஒரு மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓரியோ மில்க் ஷேக் தான். அதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி ரிச்சாக செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போது எப்படி ஓரியோ மில்க் ஷேக்கை சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஓரியோ பிஸ்கெட் வந்து உடச்சி அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் சாக்லேட் ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் உடச்சி போட்டதுக்கப்புறமா டெய்ரி மில்க் வந்து ஒரு 5லேருந்து 6 பீஸ் சேர்த்துட்டேன். அது கூடவே கொஞ்சம் டார்க் சாக்லேட்டு. கண்டிப்பாக இது எல்லாமே சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பாதாம் ஒரு 10லேருந்து 20 அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூட சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எப்பவுமே இந்த ட்ரையாக இருக்கிற எல்லா பொருளையும் அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பவுடராக வரும். அது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்சுன்னா நல்லா திக்கான பாலை சேர்த்துக்கிறேன். இப்போது சாக்லேட் ஐஸ்கிரீம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவாக நான் சேர்க்குறது தான். சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா, இல்லை ஐஸ்கிரீம் சேர்க்காமலும் நம்ம செய்யலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த காஃபி பவுடர் மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அதை கண்டிப்பாக சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நம்மள மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு கிளாஸில் அதை ஊற்றிக்கலாம். அந்த காஃபி ஃப்ளேவரோட இந்த ஓரியோ மில்க் ஷேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மேலே வந்து நம்ம மிக்சியில் நல்லா அடிக்கும் போது உங்களுக்கு மேலே நல்லா ஃபுல்லாக நுரைச்சி வரும். அதை வந்து மேலே இந்த மாதிரி டாப்பிக் மாதிரி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும், குடிக்கிறதுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாமும் சாக்லேட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சாக்லேட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே மாதிரி நான் போட்ட எல்லா ஃப்ளேவரும் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அந்த காஃபி பவுடரோட இந்த ஓரியோ மில்க் ஷேக் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.